ஃபேட்டி லிவர்னாலே உங்களுக்கு அதே தமிழில் மொழிபெயர்த்திங்கன்னா வந்துடும்ல, கல்லீரலில் கொழுப்பு. பொதுவாக கல்லீரல் வந்து அது மெட்டபாலிசத்துக்குள்ள இடம். இட்ஸ் எ ஃபேக்ட்ரி. நிறையா ஹார்மோன் மேனுஃபேக்சரிங் வேஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ்க்ரீட் பண்ணுறது. தண்ணி அடிக்கிறான் ஒருத்தனா அது உடனே அதை டீக்ரேட் பண்ணி கிட்னி மூலமாக வெளியே தள்ளணும். ஒரு பாடியில் நான் சொன்னது ஆசிட் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யூரிக் ஆசிடாக மாற்றி அது கிட்னிக்கு அனுப்பி அங்கேருந்து வெளியே தள்ளணும். கிட்னியும் இதை ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. இது வந்து சானிட்டரி ஒர்க்கர்னால் இவர் வந்து சூப்பர்வைசர் மாதிரி இவர் போட்டு எல்லாம் அந்த மெட்டபலைஸ் பண்ணி கொடுக்குறது இதனுடைய வேலை. அந்த மெட்டபாலிசம் நடக்கிறது. இப்போ நம்ம சாப்பிட்றோம், குளுக்கோஸ் இருக்குது, என்ன பண்ணுது? குளுக்கோஸ் முதல்ல எடுத்த உடனே நேராக லிவர் தான் போகும். லிவரில் போய் வந்து கிளைக்கோஜனாக மாறி அங்கே கொஞ்சம் ஸ்டோர் ஆகும். அடுத்தால எக்ஸஸாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, குளுக்கோஸு இனிப்பாக சாப்பிட்றீங்கன்னா என்ன ஆகும்? ட்ரைக்ளிசரைடுங்கிற கொழுப்பாக மாறி தொந்திக்கு வந்துடும். அது ஸ்டோரேஜ். எல்லாம் நீங்கள் போடுற இனிப்பு தான், இனிப்பு கொழுப்பாக மாறிடுது. அதனால தான் நீங்கள் சாப்பிடாதீங்க, இப்போ இனிப்பு நிறைய சாப்பிடாதீங்க, இப்போ சாப்பிட்டோன்னா கொழுப்பு தானே அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இனிப்பு சாப்பிட்டா எக்ஸஸாக நான் இனிப்பு தானே சாப்பிட்றேன், ஏன் தொந்தி வருது, ஏன் கொழுப்பு வருதுன்னு கேட்குறீங்க. எக்ஸஸாக உள்ள குளுக்கோஸை வந்து ட்ரைக்ளிசரைடாக மாற்றுறது லிவருடைய வேலை. ட்ரைக்ளிசரைடு தான் ஸ்டோரேஜ் ஃபேட்டு, அதான் தொந்தி. அங்கே போட்டு வச்சிடும். ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி அங்கே இருக்குமே தான் அவர் அதுலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணால் எடுத்த நேரம் க்ளோஸ் பண்ண முடியுமா என்ன? சேவிங்ஸ் பேங்கில் போட்டால் எடுத்துக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் க்ளோஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகும், நிறைய பிரச்சனை வரும். அதனால் க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. அது ஃபிக்ஸட் டெபாசிட்டு. நீங்கள் எனர்ஜியாக வெளியில் போயிட்டுனா குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக போயிடும் ஒன்று, அல்லது ஸ்டோரேஜ் ஆகி கிளைக்கோஜனாக ஒரு இம்மிடியேட்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் பட்டினி கிடக்குறீங்க அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் குளுக்கோஸாக மாற்றிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. இந்த ஸ்டோரேஜ் ஃபேட்டுக்கு போதில் ட்ரைக்ளிசராக மாறி போதில் அது அவ்வளோ ஈஸியாக கரையாது. நிறைய பேர் தொந்தியாக கரைச்சிடலாங்கிறாங்க. எங்கே தண்ணியில் போட்டு கரைச்சாலும் கரையாது. அது ஸ்டோரேஜ் ஃபேட்டு. நீங்கள் சாப்பிட்றது எக்ஸஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னா இந்த கொழுப்பு அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்? எக்ஸஸாக நீங்கள் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உள்ளே தின்னுக்கிட்டே இருக்கான்னா அது எங்கே கொண்டு போடும்? எக்ஸஸாக உள்ளதை நான் சொன்னேன் தொந்தியில் கொண்டு போடணும்னு சொன்னேன். சரி, அங்கே போட்டாச்சு, நிரப்பியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா இடமும் காலி, எல்லாம் நான் போட வேண்டிய இடத்துலலாம் போட்டு நிரப்பியாச்சு, இனி எங்கே கொண்டு போட எங்கே அது கொண்டு போடுறேன் சொல்லுவோம்ல. ஒரு ஜாமான் கொண்டு இறக்கிக்கிட்டே இருக்கிறான், இந்த ரூமில் வையும்போம் அந்த ரூமில் வையும்போம், ஐயா எல்லா ரூமும் நிறைஞ்சு போச்சியா, எங்கே இல்லை எங்கேயாவது இடம் இருந்தால் கொண்டு போடலாம் போல, அப்போ கல்லீரலில் கொண்டு போடுது ஸ்டோரேஜ். அதான் ஃபேட்டி லிவர். வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஃபேட்டு அங்கே போய் ஸ்டோரேஜ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? நிறையா சாப்பிட்றோம், வேலை பார்க்கலன்னு அர்த்தம். வண்டி ஓடலை, பெட்ரோல் நிறையா போடுது உள்ள வண்டி அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? வண்டியை ஓட்டணும். வண்டியை ஓட்டினா அது குறையும். ஃபேட்டி லிவர் வந்து இட்ஸ் எ ப்ரீகர்சர் ஆஃப் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் இந்த ஃபேட்டி லிவர் உள்ளவங்களுக்கு அடுத்தால வரலாம். அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் நடக்கணும். ஃபேட்டி லிவர் ஃபஸ்ட் கிரேடு வந்து எல்லாருக்கும் இருக்கும், நீங்கள் நல்லா ஓடுறவங்களுக்கும் இருக்கும். செகண்ட் கிரேடு, தேர்ட் கிரேடு அப்படின்னா அது வந்து சிரோசிஸ் ஆஃப் லிவர் கொண்டு போகிறோம். சிரோசிஸ்னால் கல்லீரல் அலர்ச்சின்னு புண்ணாகி அது பிரச்சனைகள்லாம் வரலாம். அது ரொம்ப ரேர் பாசிபிலிட்டி. பொதுவாக அது வந்து லைஃப் ஸ்டைல் டிஸார்டரு ஃபேட்டி லிவருங்கிறது. உங்களுக்கு அங்கே ஸ்டோரேஜ் வராமல் இருக்கிறதுக்கும் ட்ரைக்ளிசரைடு கூட இருந்துருந்தீங்க. ட்ரைக்ளிசரைடுங்கிற கொழுப்பு, மாவுச்சத்தில் உள்ள கொழுப்பு கூட இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கும் மாத்திரை இருக்குது. டைரெக்டாக நீங்கள் அந்த ட்ரைக்ளிசரைடை மாத்திரை அந்த ப்ராசஸை கட் பண்ணலாம். குறைச்சிங்கன்னா 300-400 இருந்தீங்கன்னா ஒரு மாத்திரை போட்டாலே 150 கீழே வந்துடும். வந்துட்டுனா அந்த அந்த கல்லீரல் கொழுப்பை குறைக்கலாம். மாத்திரைகள்லாம் இருக்குது. ஆனால் மாத்திரையை நம்பி அதை வேல்யூவை குறைச்சி காட்டி என்ன பிரயோஜனம்? உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறலைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ரீடிங்கை குறைச்சி காட்டிடலாம். அங்கே பிளட் வெசலில் ரத்த குழாய்களில் சேஞ்சஸ் வரணுமே, எப்படி வரும்? அது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனால் தான் வரும். அதிகமாக மாவுச்சத்து சாப்பிடாமல் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி என்ன பண்ண சொல்கிறேன்? ஒரு 1/2 மணி நேரம் நடங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதானே. நடந்து பாருங்களா என்னெல்லாம் நல்லா இருக்குன்னுட்டு. 1/2 மணி நேரம் நடக்க விடாதா? இந்த அடுத்த கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஒரு ஹார்ட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருவருடைய ஒரு ஆரோக்கியமான இதயத்துக்கு, ஆரோக்கியமான கிட்னிக்கு, ஆரோக்கியமான மூளைக்கு ஆயுள் எத்தனை வருடங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு கேரண்டி கொடுக்க முடியும்? அது வச்சுக்கிற விதத்தை பொறுத்து இருக்குல்ல.
உடலில் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஒழுங்காக இருக்கும். நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா தான் ஹார்ட்டுக்கு சப்ளை கூடும், அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும். ஹார்ட்டுக்கு வேலையே கொடுக்குறதில்ல. ஹார்ட்டுக்கு எப்படி வேலை கொடுக்குறது? ஒன்றும் கொடுக்க வேண்டாம், உங்கள் காலுக்கு வேலை கொடுங்க, ஹார்ட் ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியாக இருக்கும். சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும்ல. அப்போ செகண்ட் பம்பு நம்ம காலில் உள்ள கால் இருக்கு இல்லையா, அந்த குதிங்கால் தசை தான் செகண்ட் பம்பு. ஹார்ட் இங்கேருந்து பம்ப் பண்ணுறது உடம்புல எல்லாத்துக்கும். கீழே உள்ள பிளட் வெசலை பிளட்டை மேலே ஏற்றுறது என்ன பம்பு? நீங்கள் நடக்கும்போது தான் அது பம்ப் ஆகுது. அப்போ சர்க்குலேஷன் கடன்னு போகும்போது தான் ஹார்ட்டுக்கு சப்ளை கூடுது, அந்த ஹார்ட் நல்லாயிருக்கும். சொன்னபடி அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வாக்கிங் போய் அந்த கலோரி கணக்குப்படி நல்லா ஒழுங்காக சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தான்னா அந்த ஹார்ட் நல்லாயிருக்கும். அது ஸ்மோக்கிங் பண்ணால் அந்த ஹார்ட்டுடைய கேரண்டியை 10 வருஷம் கட் பண்ணிடுவோம். கொழுப்பு கூட இருக்குது, அவன் இன்னும் ஒரு 5 வருஷத்தை கட் பண்ணிடுவோம். கொலஸ்ட்ரால் கூட இருக்குது, அவன் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கிறது இல்லை அப்படின்னா இன்னொரு 10 வருஷத்தை கட் பண்ணிடுவோம். ஹார்ட்டுக்கு இதெல்லாம் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா இன்னும் 5-10 கட் பண்ணிடலாம். எத்தனை 10 குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆமாம், 50 வருஷத்துலேயே கொண்டு கேரண்டியை முடிச்சிடுவாங்களே. அதனால் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஒழுங்காக வாழ வேண்டிய விதமாக வாழ்ந்தால் 100 வருஷம். அதனால தான் வாழ்த்துறாங்க, 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பெருவளங்க இங்கு வாழணும்னு வாடுறாங்களே. 100 வருஷம் நல்லாருன்னு சொல்கிறாங்களே. ஹார்ட்டு அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 80, 90, 100லாம் சாதாரணமாக வந்திருக்காங்க. அந்த காலத்தில் இன்ஃபெக்ஷன், கிருமி தொற்றில் தான் அவன் நிமோனியா, டயரியா, இதெல்லாம் காலரா அதுதான் கூட்டு போயிருக்கு. இப்போ அதுக்கு வழி இல்லை, அதெல்லாம் நாங்கள் விட மாட்டோம். பிடிச்சி தொங்கி கீழே கொண்டு வந்துடுவோம். அந்த வேதியிலலாம் போட மாட்டோம். ஹார்ட்டை ஒழுங்காக வச்சுக்கிறது அவன் கையில் இருக்குது. நான் பீடி சிகரெட் குடிப்பேன், நான் கண்ணாபண்ணானி வெயிட்டை வச்சுக்குவேன், நடக்க மாட்டேன், இதெல்லாம் பண்ணிவிட்டு பிறகு ஹார்ட்டுக்கு கேரண்டி கேட்கக்கூடாது. நாங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவது செய்யணும். செய்தால் கேரண்டியாக 80 வருஷமாக இருக்க ஓடலாம். ஆமாம், ஹார்ட்டு நல்லா இருக்குது, கிட்னி நல்லா இருக்குன்னா நீங்கள் உப்பு சத்துலாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். பிபி டைரெக்டாக கிட்னியை பாதிக்கும். அப்போ அதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிஸார்டரில் வருதுன்னா அந்த டார்கெட்டு கீழே பிபி வச்சுக்கணும். மூளையும் அதே மாதிரி தான், இருதயத்துக்குள்ளே இரத்த குழாய் மாதிரியே தான் மூளைக்கும் இருக்குது. நேற்று ஒருத்தர் வந்தார், சாப்பிட்டுட்டு அப்படி உட்காந்தாராம், திடீர்னு பொசுக்கண்ணி தலையை கீழே போட்டார். வயசு என்ன, 44 வயசு. ஆனால் மூச்சு விட்டுட்டு தான் இருக்கார். ஹிஸ்ட்ரியை கேட்டால் இவருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலே ஆன்ஜியோ பண்ணியிருக்கான். அப்போது அதுக்கப்புறமா ஒரு ஒழுங்காக லைஃப் ஸ்டைலில் கொண்டு போகலை. ஒரு 100 கிலோவுக்கு மேலே இருப்பார் வெயிட்டு. அப்போ வெயிட்டு அங்கே ஒரு அடிபட்டு போச்சு. அடுத்த பாயிண்ட்டு, இரத்த குழாய் இருதயத்தில் எந்த மாதிரி இரத்த குழாய் இருக்கோ அதே மாதிரி இரத்த குழாய் தான் மூளையிலையும் இருக்குது. ஏற்கனவே இங்கே ஒரு அட்டாக் வந்திருக்குன்னா இதே அட்டாக்கு பிரெயினில் வருது, அவ்வளோதான். எங்கள் அப்பாவுக்கு தான் நான் ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன், அப்புறம் அங்கே வருதுன்னா அங்கேயும் அதே இரத்த குழாய் தான் இருக்குது. அங்கே யார் பண்ண ஆன்ஜியோ? அங்கே ஒன்றும் பண்ணலை. அதனால் இரத்த குழாய்களை ஆன்ஜியோ பண்ணாலும் பைபாஸ் பண்ணாலும் திரும்ப பாதுகாக்கிறது உங்கள் வேலை தானே. பைபாஸ் பண்ண இரத்த குழாய் மட்டும் ஒழுங்காக இருக்க போது திரும்ப இதே மாதிரி தான் 5 வருஷத்தில் சொல்லி முடிஞ்சு, எவ்வளோதான். 10 வருஷமோ 20 வருஷமோ தள்ளி கொண்டு போகிறது நம்ம கையில் இருக்குது. நான் நடக்க மாட்டேன், எனக்கு ஹார்ட் பேஷண்ட் மூத்தவளை அடிஷனலாக தானே கனெக்ஷன் கொடுத்துருக்கு, ஓடா நீ உன்னை ஏன் நடக்க சொன்னா. பைபாஸ் பண்ணியிருக்கு. பைபாஸ் பண்ணால் என்ன, பைபாஸ் பண்ணி விட்ருக்கு, இருக்கிற அடப்பை ஒரு பைபாஸ் பண்ணி விட்ருக்கு, இவ்வளோதான். காசு தான் நிறைய பிடிங்கிடுவாங்க, அவ்வளோதான். தவிர அது ஒரு டெக்னிக்கலான ஒரு சமாச்சாரங்கிறனால காசு செலவாகுது. நீ ஒழுங்காக இருந்தால் அவன் உங்கள்கிட்ட காசு கேட்குறான், பைபாஸ் ஏன் பண்ணணும்? எல்லாம் நம்ம ரிப்பேர் பண்ணப்போ தானே வருது. ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும் திரும்ப பாதுகாக்கணுன்னா இந்த லைஃப் பிபி கரெக்டாக இருக்கணும், சுகர் கரெக்டாக இருக்கணும், கொலஸ்ட்ரால் கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் நல்லா இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வீட்டில் சண்டை போட்டே எடுப்பான் டெய்லி, அதுவும் சொல்லி முடிஞ்சு போச்சு. இந்த ஹார்ட் என்னத்துக்காகும்? நீங்கள் ஒரு சத்தம் போட்டு ஒரு தானே திட்டேன்னா அன்றைக்கி ஹார்ட் ரேட்டு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கூடிரும். அது செட்டில் ஆகிறதுக்கு 10 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே திரும்ப வேணா ஒருத்தன் வருமா அவனே திட்டிடுவான் திரும்ப. அவங்க கூட ஒரு சண்டை போ. எப்போதும் ஹார்ட் மேலே இருந்துச்சுன்னா அந்த இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட் பை இட் செல்ஃப் இஸ் எ ரிஸ்க் ஃபேக்டர். 10 சிகரெட் குடிக்கிற மாதிரி டெய்லி. அதனால் நிறைய ஃபேக்டர் இருக்குது. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, பாட்டு கேளுங்க, இல்லைனா பாட்டு பாடுங்க.